அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம தெர்மோடைனமிக்ஸில் பியூர் சப்ஸ்டன்சஸ் அப்படின்ற டாப்பிக்கில் உள்ள கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஆர்எம்எஸ் வெலாசிட்டி ஆஃப் ஹைட்ரஜன் கேஸ் அட் என்டிபி. ஆர்எம்எஸ் அப்படின்னா ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ரூட் மீன் ஸ்கொயர் வெலாசிட்டி. இது எந்த கேஸுக்கு கொடுத்தாலும் நம்ம வந்து ஃபார்முலா பார்த்திங்கன்னா ரூட் ஆஃப் 3RT. அதாவது 3ன்றது வந்து நம்பர், ரூட் ஆஃப் 3, ஆர்ன்றது கேஸ் கான்ஸ்டன்ட், டீன்றது அப்சல்யூட் டெம்பரேச்சர். அவங்க என்ன டெம்பரேச்சர் கொடுக்குறாங்களோ அந்த டெம்பரேச்சருக்கு நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ வந்து நார்மல் டெம்பரேச்சர் ப்ரெஷர் தான் அவங்க என்டிபின்னு சொல்கிறாங்க. நார்மல் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரோட வேல்யூ பார்த்திங்கன்னா ஐ திங்க் நார்மல் ப்ரெஷர் வந்து 1 bar தான், அதாவது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் தான். நார்மல் டெம்பரேச்சர் வந்து 0 டிகிரி செல்சியஸ். அதே நம்ம கெல்வினில் சொன்னோம்னா 0 + 273, ஸோ 273 கெல்வின். ஸோ இங்கே நமக்கு தேவையான டேட்டா வந்து அந்த டெம்பரேச்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு என்ன கேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன். ஓகேங்களா. ஃபார்முலா படி பார்த்தா ரூட் ஆஃப் 3RT. இப்போ ஆர்ன்றது கேஸ் கான்ஸ்டன்ட். நமக்கு ஹைட்ரஜனுடைய கேஸ் கான்ஸ்டன்ட் டைரெக்டாக தெரியாது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் டிவைடட் பை மாலிகுலர் வெயிட் எடுத்துக்கலாம். அதை தான் இங்கே போட்டிருக்காங்க எக்ஸ்ப்ளனேஷனில். ரூட் ஆஃப் 3 அந்த ஆர்ன்ற வர இடத்துல, அதாவது கேஸ் கான்ஸ்டன்ட் வர இடத்துல R/M, அதாவது யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் பை மாலிகுலர் வெயிட்னு எடுத்திருக்காங்க. அது ஸ்மால் எம் கிடையாது, ஆக்சுவலாக கேபிட்டல் M மாலிகுலர் வெயிட்டு இன்டூ டெம்பரேச்சர். இப்போ இதில் யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 8.314 கிலோஜூல் பர் மோல் கெல்வின். நம்ம வேணால் 8314 ஜூல் பர் மோல் கெல்வின் கூட எடுத்துக்கலாம். அந்த கிலோன்ற எடுத்துகிட்டு இன்டூ 10⁻³ போடலாம். நெக்ஸ்ட்டு மாலிகுலர் வெயிட் ஆஃப் ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா 2. மாலிகுலர் வெயிட் ஆஃப் ஹைட்ரஜன் வந்து 2. இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா 10⁻³ கிலோகிராம் பர் மோல். அதாவது நமக்கு வந்து நியூமரேட்டரில், அதாவது நியூமரேட்டரில் வந்து 8.314 போடுறதுனால கீழே வந்து 10⁻³ இன்க்ளூட் பண்ணுறாங்க. நம்ம மேலே 8314 போட்டோம்னா டினாமினேட்டரில் நீங்கள் 2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் வேண்டாம். ஜஸ்ட் மாலிகுலர் வெயிட் 2னே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். நியூமரேட்டரில் 8314 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். டெம்பரேச்சர் நார்மல் டெம்பரேச்சர்னு சொன்னதுனால 273 கெல்வின். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஆன்சர் 1845.15 வருது. அப்ராக்சிமேட்டாக 1840 மீட்டர்/செகண்ட். இங்கே உள்ள ஆப்ஷனில் ஆப்ஷன் டி 1839 மீட்டர்/செகண்ட் இருக்குது, அதை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு, டியூரிங் மெல்டிங் த வால்யூம் ஆஃப் பியூர் சப்ஸ்டன்ஸ் அதர் தென் வாட்டர். ஜென்ரலாகவே பார்த்திங்கன்னா எந்த ஒரு சப்ஸ்டன்ஸையும் நீங்கள் வந்து மெல்ட் பண்ணும்போது, அதாவது சாலிட்லேருந்து லிக்விட் ஸ்டேட் போகும்போது வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இங்கேயும் அதான் கேட்குறாங்க. டியூரிங் மெல்டிங் த வால்யூம் ஆஃப் பியூர் சப்ஸ்டன்ஸ் அதர் தென் வாட்டர். வாட்டர் இல்லாமல் மற்றது கேட்குறாங்க. இப்போ வாட்டர் பார்த்திங்கன்னா நீங்கள் ஐஸ் வந்து சாலிடாக இருக்குது, அதை நம்ம மெல்ட் பண்ணுறோன்னா லிக்விடாக கன்வெர்ட் ஆகும். பட் அந்த சமயத்தில் ஐஸை விட வாட்டருடைய வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கும். அதனால தான் அப்படி சொல்கிறாங்க. ஸோ ஜென்ரல் சப்ஸ்டன்ஸ்னு சொன்னோன்னா, ஒரு பியூர் சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வாட்டரை தவிர மற்றதுக்கு எல்லாத்துக்குமே மெல்ட்டிங் பண்ணும்போது வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா. வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அது எக்ஸப்ட் வாட்டர். ஓகேங்களா. ஸோ அது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்கள் ஆக்சுவலாக ஐஸை விட வாட்டருக்கு தான் டென்சிட்டி அதிகம். பொதுவாக சாலிடுக்கு தான் டென்சிட்டி அதிகமாக இருக்கணும். பட் வாட்டரோட கேஸில் ஐஸுக்கு டென்சிட்டி லோ. சாலிட் ஸ்டேட்டாக இருந்தாலும் அதனுடைய டென்சிட்டி வந்து லோ தான். அப்போ நீங்கள் அதை மெல்ட் பண்ணும்போது வால்யூம் வந்து டிக்ரீஸ் தான் ஆகும். பட் ஜென்ரலாக ஒரு பியூர் சப்ஸ்டன்ஸ் அதை வந்து நீங்கள் மெல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வால்யூம் இன்க்ரீஸ் தான் ஆகும். அடுத்தது, the temperature of an ideal gas always decreases during. ஐடியல் கேஸனுடைய டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகிறது எப்போன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பி வராது, ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன். ஏன்னா ஐசோதெர்மல்னால் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா அடியபேட்டிக் எக்ஸ்பான்ஷன் இருக்குது, ஐசென்ட்ரோபிக் எக்ஸ்பான்ஷன் இருக்குது. எக்ஸாக்டாக சொல்லணுன்னா நம்ம வந்து டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஐசென்ட்ரோபிக் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதில் அடியபேட்டிக் எக்ஸ்பான்ஷன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது, பட் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன்லாம் இருக்கும் பொதுவாக. ஐசென்ட்ரோபிக் எக்ஸ்பான்ஷன் சொல்லும்போது அது ரிவர்சிபிள் அடியபேட்டிக் ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். அதாவது ஹீட் ட்ரான்ஸ்ஃபரே இருக்காது. அந்த சுச்சுவேஷனில் அந்த எக்ஸ்பான்ஷனில் டெம்பரேச்சர் ஆல்வேஸ் டிக்ரீசஸ்ன்னு சொல்கிறாங்க. த டெம்பரேச்சர் ஆஃப் அன் ஐடியல் கேஸ் ஆல்வேஸ் டிக்ரீசிங் டியூரிங் ஐசென்ட்ரோபிக் எக்ஸ்பான்ஷன். ஸோ இங்கே உள்ள ஆப்ஷனில் ஐசென்ட்ரோபிக் எக்ஸ்பான்ஷன் தான் கரெக்டு. ஸோ ஐடியல் கேஸுடைய டெம்பரேச்சர் டிக்ரீசஸ் எப்போவுமே அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஐசென்ட்ரோபிக் எக்ஸ்பான்ஷன் ப்ராசஸில். பொதுவாகவே எக்ஸ்பான்ஷன்னாலே வந்து அது கூலிங் ப்ராசஸ் தான். ஓகேங்களா. ஒரு ஹாட் கேஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது கூல் ஆகும். அந்த மாதிரி பார்க்கும்போது அங்கே இந்த எக்ஸ்பான்ஷன் வந்து ஐசென்ட்ரோபிக்காக இருந்தால் டெம்பரேச்சர் கண்டிப்பாக டிக்ரீஸ் தான் ஆகும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு,
ஜூல் கெல்வின் கோஎஃபிஷியன்ட் இஸ் கிவன் பை. ஓகே, நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் கூட பார்த்துருக்கோம். ஸோ ஜூல் தாம்சன் கோஎஃபிஷியன்ட் சொல்லுவாங்க அல்லது ஜூல் கெல்வின் கோஎஃபிஷியன்ட் சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் வித் ரெஸ்பெக்ட் டு சேஞ்ச் இன் ப்ரெஷர் அட் கான்ஸ்டன்ட் என்தால்பி. இங்கே உள்ளதில் ஆப்ஷன் சியில் தான் பார்த்தீங்கன்னா ∂T/∂P அட் கான்ஸ்டன்ட் என்தால்பி இருக்குது. ஸோ அதுதான் கரெக்டு. ஸோ என்தால்பி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் இந்த ப்ராசஸில். நெக்ஸ்ட்டு, ஆன் மாலியர் சார்ட் ஸ்லோப் ஆஃப் அன் ஐசோபார் ஆன் ஹெச்எஸ் டயக்ராம் இஸ் ஈக்குவல் டு, அதாவது ஐசோபார்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். இப்போ நம்ம மாலியர் சார்ட்னா என்னது, ஹெச்எஸ் டயக்ராம் எடுத்துக்குவோம். அப்போ ஹெச் அதாவது என்தால்பி வெர்சஸ் என்ட்ரோபி டயக்ராம் எடுத்துக்குவோம். அதில் நீங்கள் ஐசோபார் ப்ராசஸை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு ஸ்லோப் எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், DH/ds வரும். ஏன்னா நீங்கள் ட்ராப் பண்ணுற கிராஃபே என்னென்னா மாலியர் சார்ட்டு, அதாவது என்தால்பி வெர்சஸ் என்ட்ரோபி. அப்போ ஸ்லோப் எடுத்தால் DH/ds வரும். கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ்னு வரும்போது நமக்கு DHனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். அதாவது கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸில் சேஞ்ச் இன் என்தால்பி இஸ் நத்திங் பட் அமௌண்ட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். அதாவது ரெண்டுமே, அதாவது சேஞ்ச் இன் என்தால்பி என்ன சொல்லுவோம், MCP டெல்டான்னு சொல்லுவோம். அதே தான் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவோம். ஸோ அதாவது கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ்க்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த DHன்றதை MCP டெல்டாட்டின்னு சொல்கிறத விட ஹீட் ட்ரான்ஸ்ஃபருக்கு இன்னொரு ஈக்குவேஷன் TDS, டெம்பரேச்சர் இன்ட்டு சேஞ்ச் இன் என்ட்ரோபி, அதுக்கு ஈக்குவேட் பண்ணும்போது நமக்கு DHம் DSம் வந்துடும். அப்போ DS லெஃப்ட் சைடில் வரும்போது DH/ds அப்போ இஸ் ஈக்குவல் டு டெம்பரேச்சர் அப்படின்றது கிடச்சிரும். ஸோ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ் அப்படின்னு வந்துருச்சுன்னா அதுக்கு அந்த ப்ராசஸ்க்கான ஸ்லோப்பு எங்கே, TH டயக்ராம், அதாவது HS டயக்ராம், அதாவது மாலியர் சார்ட்டில் உங்களுக்கு வர்ற அந்த ஸ்லோப்போட வேல்யூ வந்து டெம்பரேச்சர். அப்போ T மட்டும்தான் ஆன்சர், ஆப்ஷன் சி. ஜென்ரலாக வந்து DH அப்படின்றது இந்த இதில் எப்படி எழுதலாம் அப்படின்னா TDS + VDPன்னு எழுதலாம். TDS + VDPன்னு எழுதலாம். இப்போ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ்னே VDP வந்து 0 ஆகிடும். ஏன்னா DP வந்து 0, அதனால் அந்த டேர்மே வராது. அப்போ DH = TDS அப்படின்னு டைரெக்டாக நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அது கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ்க்கு மட்டும். அடுத்தது, ஒரு ப்ராப்ளம். an ideal gas having weight of 20 Newton at the temperature of 27 degrees Celsius and pressure of 0.206 Newton per millimeter square absolute. Okay, the gas constant will be gas constant, அதாவது R கேட்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கன்சிடர் G = 9.81 meter per second square. இப்போ இதில் வந்து வெயிட் 20 நியூட்டன்னா அப்போ மாஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 20/9.8. ஏன்னா வெயிட்ன்றது W = mgன்னு சொல்லுவோம். நமக்கு m வேணும்னா W/g போட்டால் கிடச்சிரும். இப்போ இங்கே பொதுவாக நமக்கு வந்து ஏதாவது ப்ரெஷரோ இல்லை வால்யூமோ ஏதாவது கேட்பாங்க, இல்லை டெம்பரேச்சர் கேட்பாங்க. அப்போ V = mRT யூஸ் பண்ணுவோம். அதுலேயும் ஐடியல் கேஸ்ன்னு சொல்லிட்டாங்க. மோஸ்ட்லி ஒரு ப்ராப்ளம் ஐடியல் கேஸை பற்றி வருதுன்னா நம்ம எப்போவுமே இந்த ஒரு ஈக்குவேஷன் PV = mRTயை ட்ரை பண்ணலாம். ஏன்னா என்ன ப்ராசஸ் நம்ம பண்ணாலும் அந்த ஐடியல் கேஸு இதை ஃபாலோ பண்ணும், PV = mRTன்ற ரிலேஷனை ஃபாலோ பண்ணும். அதனால் அந்த ஈக்குவேஷனை நம்ம எழுதி அந்த கொஸ்டினுக்கு ரிலேட்டடாக இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுல எந்த தப்புமே கிடையாது. ஒரு கொஸ்டின் ஐடியல் கேஸை பற்றி வருதுன்னா PV = mRT இமீடியட்டாக நம்ம எழுதலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷரும் இருக்குது, டெம்பரேச்சரும் இருக்குது, கெல்வினில் மாற்றிக்கணும். அப்புறம் வால்யூம் பார்த்திங்கன்னா இங்கே ஐடியல் கேஸ் ஹேவிங் வெயிட் ஆஃப் 20 Newton அட் த டெம்பரேச்சர் ப்ரெஷர். ஓகே, த கேஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு கேட்குறாங்க. மீட்டர் கியூப்னு எங்கேயும் சொல்லலை. ஸோ வால்யூம் 1 மீட்டர் கியூப்னு எடுத்துக்கிறாங்க. இதில் ஒரு நிமிஷம் கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணிக்கலாம். ஐடியல் கேஸ் ஹேவிங் வெயிட்டு அட் த டெம்பரேச்சர் அண்டு ப்ரெஷர். ஓகே, இந்த கேஸ் கான்ஸ்டன்ட் தான் கேட்குறாங்க. அப்போ வால்யூம் கொடுக்கல, ஸோ நம்ம 1 மீட்டர் கியூப்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே உள்ள ஆப்ஷன்ஸில் அந்த 1 மீட்டர் கியூப்னு அசியூம் பண்ணும்போது ஏதாவது மேட்ச் ஆச்சுன்னா எடுத்துக்கலாம். ஏன்னா அது கொடுத்துருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து 1 மீட்டர் கியூப்னு எடுத்துக்கலாம். ஸோ ப்ரெஷர் வந்து நியூட்டன் per millimeter square கொடுத்ததுனால அதை வந்து நியூட்டன் per meter square மாற்றுறாங்க, 10⁻⁻6 டிவைட் பண்ணி. அதே மாதிரி மாஸ் வந்து வெயிட் கொடுத்ததுனால /9.81 எடுத்துக்கிறாங்க. இன்ட்டு டெம்பரேச்சர் வந்து 300 கெல்வின், அதாவது 27 டிகிரி செல்சியஸ் கெல்வினில் மாற்றும்போது 300, அதுலேருந்து R கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ 0.4251 kJ/kg Kelvin, ஆப்ஷன் சி. வால்யூம் மட்டும் கொடுக்கல, நம்ம அதை 1 மீட்டருக்குன்னு அசியூம் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு, if the degree of saturation of air is 0, the air is said to be. ஓகே, டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் வேல்யூ வந்து 0 ஆகுது அப்படின்னா அப்போ ஏர் என்ன கண்டிஷனில் இருக்கும் அப்படின்னா சேச்சுரேட்டட் ஏர்னு சொல்கிறாங்க. முதல்ல டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன்னா
அதாவது சேச்சுரேட் ஆகிறதுக்கு இன்னும் எவ்வளோ சான்ஸ் இருக்குது அப்படின்றது தான் டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன். அப்போ டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் 0ன்னு சொல்லிட்டோம்னா அப்போ அதை வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா அந்த ஏர் சேச்சுரேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆப்ஷன் சி சேச்சுரேட்டட் ஏர். ஸோ இங்கே பாருங்கள் டிகிரி ஆஃப் சேச்சுரேஷனோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா T1 மைனஸ் T2. T1 T2 அப்படின்னு என்னன்றதை டயக்ராமில் பார்ப்போம். அதாவது ஒரு ஒரு லிக்விட் வேப்பராக கன்வெர்ட் ஆகிறத நம்ம கன்வெர்ட் ஆகிற அந்த ப்ராசஸ் வந்து சேச்சுரேஷன் சொல்லுவோம். எதர் சேச்சுரேட்டட் லிக்விடாக இருக்கும். இப்போ வாட்டரே எடுத்துக்கிட்டோம்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில் 100 டிகிரி செல்சியஸில் லிக்விட் ஸ்டேட்லேருந்து வேப்பர் ஸ்டேட்டாக மாறும். அப்போ 100 டிகிரி செல்சியஸ் அப்படின்றது சேச்சுரேட்டட் பாயிண்ட். ஏன்னா 100 டிகிரி செல்சியஸில் சேச்சுரேட்டட் லிக்விடாக இருந்து அதே 100 டிகிரிஸில் சேச்சுரேட்டட் வேப்பராக மாறும். அப்போது அந்த டிஃப்ரென்ஸ் இன் டெம்பரேச்சர், அதாவது சேச்சுரேட்டட் லிக்விடாக இருக்கும்போது என்ன டெம்பரேச்சர், சேச்சுரேட்டட் வேப்பராக இருக்கும்போது என்ன டெம்பரேச்சர் அப்படின்னு அந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் சேச்சுரேட் ஆகிறதுக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் இன்னும் அட்டைன் பண்ணும் அப்படின்றதான் டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன். ஆனால் அவங்க சொல்லிட்டாங்க டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் வந்து 0 அப்படின்றாங்க. அப்படின்னா ஏர் வந்து சேச்சுரேட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே கூட பார்த்தீங்கன்னா T1 மைனஸ் T2 தான் வந்து டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் சொல்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சேச்சுரேட்டட் லிக்விட்லேருந்து T1னும் சேச்சுரேட்டட் வேப்பர் லைனில் T2வும் இருக்குது. ஸோ டெம்பரேச்சர் அப்போ சேம்னு அர்த்தம். ஸோ T1 மைனஸ் T2 வந்து 0 அப்படின்னா அந்த ஏர் வந்து சேச்சுரேட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ டிகிரி ஆஃப் சேச்சுரேஷன் 0. இட் மீன்ஸ் ஏர் இஸ் செட் டு பி சேச்சுரேட்டட் ஏர். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட்டு when a real gas follows Joule-Thomson expansion process, the temperature. ஒரு ரியல் கேஸு Joule-Thomson எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுது. இப்போது எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னா அது வந்து கூலிங் அப்படின்றது நம்ம இப்போ வந்து டெம்பரேச்சர் கேட்குறாங்க. Joule-Thomson எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னா கூலிங் நடக்கணும். கூலிங் அப்படின்னா அப்போ டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகணும். ஆன்சர் டிக்ரீசஸ் தான் வரணும். பட் இங்கே என்ன போட்டிருக்காங்கன்னா it becomes 0 அப்படின்னு எடுத்துக்கலாம். the temperature becomes 0. அப்போது இதில் வந்து ரியல் கேஸ்ன்னு சொல்லி ஒரு டேர்ம் இருக்குது. Joule-Thomson எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ் அண்டு டெம்பரேச்சர் பற்றி சொல்கிறாங்க. இப்போது நம்ம என்ன சொல்லணும்னா dT/dP அட்டு கான்ஸ்டன்ட் என்தால்பின்னு சொல்லுவோம். அதுதான் Joule-Thomson கோஎஃபிஷியன்ட்டு. இப்போ வந்து இங்கே 0 சொல்கிறாங்க. என்ன ரீசன் பார்ப்போம். when a real gas follows Joule-Thomson expansion process, the temperature may increase or decrease. அப்போ இங்கே ஆப்ஷனில் டி தான் இருக்குது. நான் தான் தப்பாக சொல்லிட்டேன். ஆப்ஷன் டி மே இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ். அந்த எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸில் இன்க்ரீஸும் ஆகலாம் டிக்ரீஸும் ஆகலாம். ஓகேங்களா? ஏன் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ப்ளனேஷனை பார்ப்போம். Joule-Thomson coefficient is defined as the ratio of the temperature change to the pressure drop and is expressed in terms of thermal expansion coefficient. ஓகேங்களா? இது வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்கன்னா in terms of thermal expansion coefficient alpha. Okay, the Joule-Thomson coefficient will be 0 at a point called inversion point for all real gases. எல்லா ரியல் கேஸுக்கும் வந்து இன்வர்ஷன் பாயிண்டில் இந்த மியூ வேல்யூ வந்து 0 ஆகிடும்ன்றாங்க. எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் மோஸ்ட் ரியல் கேஸஸ் காசஸ் கூலிங். நான் சொன்னது மாதிரி கூலிங் தான். when Joule-Thomson coefficient is positive and the gas temperature is below the inversion temperature. Joule-Thomson coefficient வந்து பாசிட்டிவாக இருந்ததுன்னா கூலிங் தான். அப்போ அது இன்வர்ஷன் உள்ளே தான் வரும். however at atmospheric pressure the inversion temperature for hydrogen is low and hence hydrogen will warm during a Joule-Thomson expansion at a room temperature. இது வந்து ஏற்கனவே ஒரு கொஸ்டினில் பார்த்துருக்கோம். இந்த ஹைட்ரஜன்ற கேஸ் பார்த்திங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகும்போது ஹீட் ஆகும். கூலாகிறதுக்கு பதிலாக ஹீட் ஆகும். அதனால தான் எக்ஸப்ஷனல் கேஸாக சொல்லுவாங்க. இன்னும் கூட 2 கேஸு ஹீலியம் அண்ட் நியான்னு நினைக்கிறேன். அதுவும் நம்ம பார்த்துருக்கோம். இந்த மாதிரி ஆப்போசிட்டாக நடக்கும். since there is no change of temperature when an ideal gas expands through throttling device, throttling deviceல temperature change இல்லை. non-zero Joule-Thomson coefficient refers to real gas. ஓகே, ஐடியல் கேஸ் த்ராட்லிங் ப்ராசஸ் நடக்கும்போது அதாவது கான்ஸ்டன்ட் என்தால்பி ப்ராசஸில் டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகாதுன்னு சொல்கிறாங்க அந்த எக்ஸ்பென்ஷனில். அதே வந்து ரியல் கேஸ்க்கு வந்து non-zero Joule-Thomson coefficient வரும்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் இப்போ ஆன்சர் என்னென்னா ஒரு ரியல் கேஸில் Joule-Thomson எக்ஸ்பேன்ஷன் ப்ராசஸ் நடக்குதுன்னா அங்கே மியூ வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணணும். அந்த வேல்யூ பாசிட்டிவாக வந்தால் டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகும். அந்த வேல்யூ நெகட்டிவாக வந்தால் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி அந்த கண்டிஷனை சேர்த்து கொடுத்தாங்கன்னா நம்ம எய்தர் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் சொல்லலாம். அந்த மாதிரி இல்லாதப்போ மே இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி மே இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ். ஹைட்ரஜன் மட்டும் பார்த்திங்கன்னா
ஜூல் தாம்சன் எக்ஸ்பான்ஷன் நடக்கும்போது ரூம் டெம்பரேச்சரில் அது வந்து கூல் ஆகிறதுக்கு பதிலாக வார்ம் ஆகும்னு சொல்கிறாங்க. ஓகே, மேபி இவங்க ரியல் கேஸ்ன்னு சொன்னதுனால நம்ம மே இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ்ன்ற ஆப்ஷன் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு, for achieving the cooling effect by Joule Kelvin expansion, the initial temperature of gas must be below. அதாவது கூலிங் எஃபெக்ட் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜூல் தாம்சன் எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறது மூலிமா கூலிங் எஃபெக்ட் வரணும்னா இனிஷியல் டெம்பரேச்சர் ஆஃப் கேஸ் மஸ்ட் பி பிலோ அப்படின்றாங்க. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இன்வர்ஷன் டெம்பரேச்சர். இதுக்கு முன்னாடி கொஸ்டினில் அந்த இன்வர்ஷன் கர்வுக்கு கீழே, அதாவது அதை விட லோயர் டெம்பரேச்சரில் வந்து கூலிங்னு பார்த்தோம், அதை விட கிரேட்டர் டெம்பரேச்சர் அப்படின்னா ஹீட்டின்னு பார்த்தோம். இங்கே கேட்குறது கூலிங் எஃபெக்ட் தான். அப்போ அதனால் இனிஷியல் டெம்பரேச்சர் ஆஃப் கேஸ் எப்படி இருக்கணும்னா மேக்ஸிமம் இன்வர்ஷன் டெம்பரேச்சரோட லோவாக இருக்கணும், பிலோவில் இருக்கணும். ஃபார் அச்சீவிங் கூலிங் எஃபெக்ட் பை ஜூல் கெல்வின் எக்ஸ்பான்ஷன் த இனிஷியல் டெம்பரேச்சர் ஆஃப் கேஸ் மஸ்ட் பி பிலோ த மேக்ஸிமம் இன்வர்ஷன் டெம்பரேச்சர். ஓகேங்களா, மேக்ஸிமம் இன்வர்ஷன் டெம்பரேச்சருக்கு லோவாக இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு, the kinetic energy lost in friction is transformed into heat which tends to ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா கூல் ஆர் கண்டென்சர் ஸ்டீம். இப்போ கைனட்டிக் எனர்ஜி வந்து ஃப்ரிக்ஷனாக கன்வெர்ட் ஆகும்போது அடுத்தது ஃப்ரிக்ஷனால் லாஸ் ஆகிற கைனட்டிக் எனர்ஜி ஹீட்டாக கன்வெர்ட் ஆகும். அது வந்து கேஸை வந்து ஹீட் தான் பண்ணும். அதனால் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இல்லை அது வந்து ஸ்டீமை என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, அங்கே வந்து கூல் பண்ணாது, ஏன்னா ஃப்ரிக்ஷனால் இன்னொரு ஹீட்டு தான் நமக்கு ஆட் ஆகும். அதனால் கண்டிப்பாக அதை ஹீட் பண்ணணுன்னு மட்டும் தெரியுது. ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ட்ரை ஆர் சூப்பர் ஹீட் த ஸ்டீம் சொல்கிறாங்க. The kinetic energy lost in friction is transformed into heat which tends to dry or superheat the steam. ஸோ குவாலிட்டி ஆஃப் ஸ்டீம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஃப்ரிக்ஷன் ஜென்ரேட் ஆகிறதுனால அதாவது ஹீட் கிடைக்கும். அந்த ஹீட் மூலிமா அந்த ஸ்டீம் வந்து இன்னும் நல்லா ட்ரை ஆகும், இல்லை சூப்பர் ஹீட் ஸ்டேட் கூட அட்டைன் பண்ணலாம். அதனால் ஃப்ரிக்ஷனால் ஸ்டீம் வந்து என்னவாக மாறுதுன்னா ட்ரை அண்ட் சூப்பர் ஹீட் ஸ்டீமாக தான் கன்வெர்ட் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட்டு, அண்டர் தெர்மல் ஈக்லிபிரியம் ஃப்ளோ ஆஃப் ஸ்டீம் ஈஸ். இதில் பாருங்கள், தெர்மல் ஈக்லிபிரியம் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்டு, ஐசென்ட்ரோபிக் இருக்குது, அடியபட்டிக் இருக்குது, ஹைப்பர்போலிக், பாலிட்ரோபிக். ஐசோதெர்மல் இல்லை, ஆனால் வந்து ஹைப்பர்போலிக்கும் கிட்டத்தட்ட அதே கண்டிஷன் தான். இங்கே என்ன ஆன்சர் கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். 341 ஏன்னு சொல்லியிருக்காங்க. அண்டர் தெர்மல் ஈக்லிபிரியம் ஃப்ளோ ஆஃப் ஸ்டீம் இஸ் ஐசென்ட்ரோபிக் பிகாஸ் there is no heat transfer between system and surrounding. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போது தெர்மல் ஈக்லிபிரியம் அப்படின்னு சொல்லும்போது டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட், டெம்பரேச்சர் ஈக்குவலாக இருக்குது எல்லா சைட்லையும் அப்படின்னு சொல்கிறோம். அந்த தெர்மல் ஈக்லிபிரியம் இன்டைரக்டாக என்ன மீன் பண்ணுறாங்கன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அங்கே நடக்கலை. ஈக்லிபிரியம் சிஸ்டத்துக்கும் சரௌண்டிங்கும் தெர்மல் ஈக்லிபிரியம்னா அப்போ there is no heat transfer அப்படின்றப்போ ஐசென்ட்ரோபிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம வந்து ஐசோதெர்மல் ஆர் ஹைப்பர்போலிக் போகிறத விட ஒரு சிஸ்டத்துக்கும் ஒரு சரௌண்டிங்க்கும் தெர்மல் ஈக்லிபிரியத்தில் ரெண்டுமே தெர்மல் ஈக்லிபிரியத்தில் இருக்குது அப்படின்னா அங்கே ரெண்டு சிஸ்டத்துக்கும் சரௌண்டிங் நடுவில் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கலை. அதனால் அந்த ப்ராசஸ் ஐசென்ட்ரோபிக், நம்ம அதுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட், அதனால் ஐசோதெர்மலோ இல்லை ஹைப்பர்போலிக்கோ அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணக்கூடாது. ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கலை, தெர்மல் ஈக்லிபிரியம் அப்படின்றதுக்கான மீனிங் there is no heat transfer. அதனால் இந்த ப்ராசஸ் ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ். அப்போ ஆப்ஷன் ஏ தான் வரும். நெக்ஸ்ட்டு, கிரிட்டிக்கல் ப்ரெஷர் ஆஃப் ஏ லிக்விட் ஈஸ் த ப்ரெஷர். நமக்கு தெரியும் கிரிட்டிக்கல் ப்ரெஷரை அட்டைன் பண்ணிட்டாலே அது வந்து லிக்விட்லேருந்து வேப்பராக அப்படி இம்மீடியட்டாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லலாம்னா ஆப்ஷன் சி, அபோவ் விச் லிக்விட் பிகம்ஸ் வேப்பர், அதுதான் கரெக்டு. கிரிட்டிக்கல் ப்ரெஷருக்கு மேலே லிக்விட் என்னவாக மாறும், வேப்பராக கன்வெர்ட் ஆகும். ஆப்ஷன் சி தான். அடுத்தது ஒரு ப்ராப்ளம். A gas mixture consists of 3 kg oxygen, 5 kg nitrogen and 12 kg methane. The mass fraction and mole fraction and mole fraction of oxygen கேட்குறாங்க. பொதுவாக இந்த ஃப்ராக்ஷன்னு கேட்டாலே ஒரு மிக்சர் இருக்குன்னா அந்த மிக்சரில் இட் இஸ் மேட் அப் ஆஃப் நம்பர் ஆஃப் கேஸஸ். எப்படி அந்த மிக்சர் நிறைய கேஸ் மிக்ஸ் ஆகிறதுனால தான் மிக்சர்னு சொல்கிறோம். அப்போது ஏதாவது ஒரு கேஸை சூஸ் பண்ணி அந்த கேஸினுடைய கான்ட்ரிபியூஷன் டிவைட் பை டோட்டல் கேஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா அதுதான் ஃப்ராக்ஷன் சொல்கிறோம். அது அவங்க என்ன ஃப்ராக்ஷன் கேட்குறாங்களோ அதை நம்ம டிவைட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மாஸ் ஃப்ராக்ஷன் கேட்குறாங்க, அப்புறம் மோல் ஃப்ராக்ஷன் கேட்குறாங்க.
முதல்ல மாஸ் ஃப்ராக்ஷனுக்கு என்ன பண்ணலான்னா, இப்போ இண்டிவிஜுவலாக ஒவ்வொன்றோட மாஸ் தெரியும். அப்புறம் டோட்டல் மாஸும் நம்ம கால்குலேட் பண்ணலாம். அதாவது 3 + 5 + 12 20 வரும். 70 + 3 20 வரும். ஓகேங்களா? அதே மாதிரி ஆக்சிஜனுடைய மாஸ் ஃப்ராக்ஷன் ஆக்சிஜனுடைய அமௌண்ட் வந்து 3 kg. அப்போ 3/12 போட்டிங்கன்னா 3/20 போட்டிங்கன்னா அப்போ அதுதான் வந்து மாஸ் ஃப்ராக்ஷன் 0.15. நெக்ஸ்ட்டு இப்போ ஒவ்வொரு கேஸுக்கும் நமக்கு மாலிகுலர் வெயிட் தெரியும். அது தெரிஞ்சதுன்னா மாஸ், அதாவது இப்போ மாஸ் தெரியும் இல்லைங்களா? அப்போது அந்த மாஸ் வேல்யூ டிவைடட் பை மாலிகுலர் வெயிட் போட்டோம்னா அதுதான் வந்து மோலார் கான்சன்ட்ரேஷன். ஓகேங்களா? மோலார் கான்சன்ட்ரேஷன். அப்போ என்ன பண்ணுறோம், இப்போ 3 kg இருக்குது, 3 ஆக்சிஜனுடைய மாலிகுலர் வெயிட்டு 32. அடுத்து நைட்ரஜன் 5 இருக்கா, 5 டிவைடட் பை நைட்ரஜனுக்கு வந்து 28. அடுத்தது மீத்தேன் இருக்குது, மீத்தேனில் கார்பன் ஹைட்ரஜனுக்கு 2ன்னு எடுத்துகிட்டு 4 ஆட்டம் இருக்குது. அப்போ 4 × 2 8 வரும். அப்புறம் கார்பனுக்கு 6 வரும். அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 14 வரணும். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 12 ஹைட்ரஜனுக்கு 4 தான் வரும். ஹைட்ரஜனுக்கு 4, ஏன்னா 4 × 1 4. கார்பனுக்கு வந்து 6, ஆக்சுவலாக 10 அது வரணும். எனக்கு தெரிஞ்சு இங்கே ஏதோ CH4க்கு 6ன்னு தப்பாக தான் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஆன்சர் எப்படி வரும்னா, மோலார் ஃப்ராக்ஷன்னு கேட்டாங்கன்னா மோல்ஸ் தான் நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கணும். மோல்ஸ்ன்னு கேட்கும்போது மாஸ் பை மாலிகுலர் வெயிட்டு. இப்போ நியூமரேட்டரில் ஆக்சிஜனுடைய மோல் வேணும் அப்படின்னா 3/32 அதனுடைய மாலிகுலர் வெயிட்டு டிவைடட் பை அந்த மிக்சரில் என்னென்ன இருக்கோ, இண்டிவிஜுவலாக என்னென்ன கேஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம இண்டிவிஜுவல் மோல்ஸை ஆட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ ஆன்சர் வந்து 0.092 வருது. ஸோ இதில் மாஸ் ஃப்ராக்ஷன் வந்து 0.15, மோலார் ஃப்ராக்ஷன் 0.092. ஓகே, அடுத்தது the ordinate and abscissa of the diagram to depict the isentropic processes of an ideal gas as hyperbola are respectively. இப்போது ஒரு கர்வ் வந்து, அதாவது நம்ம இப்போ என்ன ப்ராசஸை வந்து டிஸ்பிளே பண்ணணும்னா ஐசோபாரிக் ப்ராசஸ், அதாவது கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் ஒரு ஹைப்பர்போலா கர்வாக வரணும் அப்படின்னா முதல்ல வந்து அது பிவி டயக்ராமாக இருக்காது. இங்கே ஆப்ஷன்லேயும் பிவி டயக்ராம் இல்லை. ஏன்னா வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ்னால் பிவி டயக்ராமில் ஒரு ஹரிசாண்டல் லைன் வரும், ஏன்னா கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அப்படின்றதுனால. நெக்ஸ்ட்டு நமக்கு தெரியும், எய்தர் டெம்பரேச்சர் வெர்சஸ் என்ட்ரோபி டயக்ராம் போட்டாலும் நமக்கு வந்து ஒரு கர்வ் தான் கிடைக்கும். ஆனால் பர்டிகுலராக ஹைப்பர்போலான்னு சொல்லும்போது அதுக்கான கண்டிஷன்ஸ் இருக்கும். அப்படி அதை பார்ப்போம். என்னென்னா ஹைப்பர்போலாவுக்கான கண்டிஷன் என்னென்னா, ஒரு ப்ராடக்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக வரணும். அதாவது ரோ இன்ட்டு டி, அந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் அந்த வேல்யூ நீங்கள் ப்ராடக்ட் எடுக்கும்போது உங்களுக்கு கான்ஸ்டன்ட் வரணும். அப்படி வந்தால் அது ஹைப்பர்போலா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஈக்குவேஷன் தான் ஹைப்பர்போலான்றாங்க. அப்படி பார்க்கும்போது நமக்கு தேவை என்னதுன்னா டெம்பரேச்சரும் எக்ஸ் ஆக்சிஸில் வந்து ஆர்டினேட் அண்ட் அப்சிஸா என்ன எடுத்துக்கிறாங்கன்னா, அந்த ஆர்டினேட் அப்சிஸா எதை எடுத்தால் உங்களுக்கு ஐசோபரிக் ப்ராசஸ் ஒரு ஹைப்பர்போலா வரும்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? நமக்கு ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்ன்றது மட்டும் தான் தெரியுது. இப்போ PV = mRT எழுதுகிறோம். அதில் m/v வந்து ரோன்னு எடுத்துக்கலாம். அப்போ P = ρRT. அதாவது ρRT = கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிறோம். இப்போ டென்சிட்டியும் கான்ஸ்டன்ட் ஆனால் தான் அந்த டோட்டல் டேர்மும் நமக்கு கான்ஸ்டன்ட் ஆகும். ஏன்னா ப்ரெஷர் = கான்ஸ்டன்ட் சொல்கிறோம். அப்போ ρRT is also equal to கான்ஸ்டன்ட். அப்போ கேஸ் கான்ஸ்டன்ட் அண்ட் டெம்பரேச்சர் என்ன ஆல்ரெடி கான்ஸ்டன்ட் தான். அது இல்லாமல் ரோவும் இப்போ கான்ஸ்டன்ட் ஆகிடுச்சு. அப்போ நம்ம என்ன சொன்னோம்னா டெம்பரேச்சர் இங்கே இருக்கிறதுல டெம்பரேச்சர் வெர்சஸ் டென்சிட்டி அந்த டயக்ராமில் போனோம்னா டெம்பரேச்சர் ரோ இன்ட்டு டி = கான்ஸ்டன்ட் வரும். ஏன்னா டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட், ரோவும் கான்ஸ்டன்ட், அந்த ப்ராடக்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் வரும். அதனால் ஹைப்பர்போலோட ஈக்குவேஷன் அப்படி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது mx = கான்ஸ்டன்ட் அந்த மாதிரி வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது xy = கான்ஸ்டன்ட். ஆமாம், xy = கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? எக்ஸ் ஆக்ஸில் உள்ள வேல்யூ ஒய் ஆக்ஸில் வேல்யூ ரெண்டையும் நீங்கள் ப்ராடக்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஸ்டன்ட்டாக கிடைக்கும் அப்படின்றத அவங்க ஹைப்பர்போலா ஈக்குவேஷன் சொல்கிறாங்க. அந்த மாதிரி வரணும்னா உங்களுக்கு டெம்பரேச்சர் வெர்சஸ் டென்சிட்டி அந்த டயக்ராம் தான் எடுத்துக்கணும். அந்த டயக்ராமில் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ் ட்ரா பண்ணோம்னா அது ஒரு ஹைப்பர்போலாவை தான் கிடைக்கும். ஐசோபாரிக் ப்ராசஸ் ஆர் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ் ட்ரா பண்ணோம்னா ஹைப்பர்போலா தான் கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ டெம்பரேச்சர் என்ட்ரோபி போட்டக்கூடாது. இந்த இடத்துல வந்து டெம்பரேச்சர் டென்சிட்டி. அடுத்தது, considering the following statements,
என்ன ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். த என்ட்ரோபி ஆஃப் அ பியூர் கிறிஸ்டலைன் சப்ஸ்டன்ஸ் அட் அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சர் இஸ் 0. கரெக்டு தான். அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சரில் என்ட்ரோபி வந்து 0 கிறிஸ்டலைன் பாடிக்கு. த எஃபிஷியன்சி ஆஃப் அ ரிவர்சிபிள் ஹீட் என்ஜின் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த நேச்சர் ஆஃப் தி working substance and depends only on the temperature of the reservoirs between which it operates. இதுவும் கரெக்டு தான். அதாவது ரிவர்சிபிள் இன்ஜினுடைய எஃபிஷியன்சி ஒர்க்கிங் ஃப்ளூயினுடைய நேச்சரை டிபெண்ட் பண்ணி கிடையாது, அது வந்து டெம்பரேச்சர் லிமிட்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. அதுவும் கரெக்டு தான். அடுத்தது கார்னோட்ஸ் தியரம் ஸ்டேட்ஸ் தட் of all heat engines operating between a given constant temperature source and a given constant temperature sink, none has a higher efficiency than a reversible engine. ஓகே, எல்லாமே சேம் டெம்பரேச்சர் லிமிட்டில் இருக்கும்போது ரிவர்சிபிள் இன்ஜினை விட ஹையர் எஃபிஷியன்சி தர்ற இன்ஜின் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவுமே கரெக்டு தான். ஆனால் எல்லாமே ரிவர்சிபிள் இன்ஜினாக ஆமாம், அப்போ எல்லாமே ரிவர்சிபிள் இன்ஜினாக இருந்ததுன்னா சேம் எஃபிஷியன்சி சொல்லுவாங்க சேம் டெம்பரேச்சர் லிமிட்டில். இங்கே வந்து எந்த இன்ஜின் எடுத்துக்கிட்டாலும் சேம் டெம்பரேச்சர் லிமிட் நீங்கள் மெயின்டைன் பண்ணும்போது ரிவர்சிபிள் இன்ஜினை விட அந்த அதர் இன்ஜினோட எஃபிஷியன்சி அதிகமாக இருக்காது அப்படின்றாங்க. ஸோ எல்லாமே கரெக்டு தான். இங்கே என்ன கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். ஆப்ஷன் டி 1, 2, 3. ஸோ ஓகே, எல்லாமே இதில் கரெக்டு தான். ஆப்ஷன் ஒன்றாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா என்ட்ரோபி 0 அட் அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சர் ஃபார் பியூர் கிறிஸ்டலைன் சப்ஸ்டன்ஸ், அதுவும் கரெக்டு. அடுத்தது ரிவர்சிபிள் இன்ஜினுடைய எஃபிஷியன்சி வந்து இண்டிபெண்ட் ஆஃப் நேச்சர் ஆஃப் ஒர்க்கிங் ஃப்ளூயிட் அண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் டெம்பரேச்சர் லிமிட்ஸு. அப்புறம் மூணாவது வந்து சேம் டெம்பரேச்சர் லிமிட்டில் ஒரு ரிவர்சிபிள் இன்ஜினையும் இன்னொரு இன்ஜினையும் கம்பேர் பண்ணிங்கன்னா ரிவர்சிபிள் இன்ஜினுக்கு தான் எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும். ஸோ எல்லாமே இதில் கரெக்டு. அடுத்தது which one of the following substances has constant specific heat at all pressures and temperatures? Constant specific heat at all pressures and temperature, எல்லா ப்ரெஷர் டெம்பரேச்சர்லையும் கான்ஸ்டன்ட் ஸ்பெசிஃபிக் ஹீட் வரணும். ஓகேங்களா? ஆக்சுவலாக வந்து பர்ஃபெக்ட் கேஸை வந்து அப்படி தான் சொல்லுவாங்க. இப்போது நம்ம ஐடியல் கேஸையும் பர்ஃபெக்ட் கேஸையும் கம்பேர் பண்ணோம்னா அதில் பர்ஃபெக்ட் கேஸ்க்கு வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட் வந்து கெப்பாசிட்டி வந்து எல்லா ப்ரெஷர்லையும் எல்லா டெம்பரேச்சர்லையும் சேம்னு சொல்லுவாங்க. அதுதான் டிஃப்ரென்ஸ்னு சொல்லுவாங்க. இங்கே ஆப்ஷன் ஏ மோனோ அட்டாமிக் கேஸ் சொல்கிறாங்க. என்னென்னா which one of the following substances has constant specific heat at all pressure and temperature? ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் நம்ம சேஞ்ச் பண்ணாலும் ஸ்பெசிஃபிக் ஹீட் சேஞ்ச் ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மோனோ அட்டாமிக் கேஸ்ன்னு சொல்கிறாங்க. The specific heat Cp and Cv vary with the temperature, the variation being different for each gas. இந்த வேரியேஷன் ஒவ்வொரு கேஸுக்கும் ஒன்று வரும். For mono atomic gases such as helium, neon, argon and most metallic vapors, specific heats are constant. அப்போ மோனோ அட்டாமிக் கேஸ் எல்லாத்துக்குமே ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி வந்து கான்ஸ்டன்ட், டெம்பரேச்சரை பொறுத்து மாற போகிறது இல்லை. ஓகேங்களா? ஹீலியம், நியான், ஆர்கான் தான் எக்ஸாம்பிள். ஓகேங்களா? இப்போ ஆன்சர் வந்து மோனோ அட்டாமிக் கேஸஸ். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. The specific heat at constant pressure for an ideal gas is always greater than the specific heat at constant volume. கரெக்டு. இப்போ நீங்கள் ஏர் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட சிபி சிவி கம்பேர் பண்ணும்போது சிபி தான் அதிகமாக இருக்கும். ஓகே. செகண்டு, ஹீட் ஆடட் at constant volume is not utilized for doing any external work. கரெக்டு தான். இப்போ வந்து நம்ம கான்ஸ்டன்ட் வால்யூமில் ஹீட்டை ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா அங்கே எந்த ஒர்டனுமே கிடையாது. கொடுக்குற ஹீட் எனர்ஜி ஃபுல்லாக இன்டர்னல் எனர்ஜி மட்டும் தான் சேஞ்ச் பண்ணும். அதே வந்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் நம்ம ஹீட் ஆட் பண்ணும்போது இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் ஆகும், ப்ளஸ் ஒர்க்கும் நடக்கும். அதனால் எப்போவுமே கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸில் ஆட் பண்ணுற ஸ்பெசிஃபிக் ஹீட் தான் அதிகமாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் 1 கரெக்டு, ஆப்ஷன் 2 வந்து கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன். ஓகேங்களா? அதனால தான் இங்கே ஏ ஆன்சர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சிபி ஆல்வேஸ் கிரேட்டர் தென் சிவி. அடுத்தது இன்னொரு ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம். A homogeneous mixture of gases that do not react within themselves can be treated as a pure substance. Next, flue gases can be treated as a homogeneous mixture of gases. ஸோ இதில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் சொல்லியிருக்காங்க. The composition of pure substance is invariable and same throughout the sample. Invariable, அந்த காம்போசிஷன் மாறக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. That is, constituents of the pure substance do not react themselves. ஆமாம், இப்போது உள்ளே இருக்கிற காம்போசிஷன் அதாவது கான்ஸ்டியூன்ஸ் எல்லாம் ரியாக்ட் ஆச்சுன்னா அப்போ புதுசாக ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். அப்போ அங்கே எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியான காம்போசிஷன் மெயின்டைன் ஆகாது. அதனால் அதுக்குள்ளே எந்த ரியாக்ஷனும் நடக்கக்கூடாது அப்படின்றத. பியூர் சப்ஸ்டன்ஸாக இருந்தால் அந்த மிக்சர் ஆஃப் கேஸஸ்க்குள்ளே ரியாக்ஷன் எதுவும் நடக்காது. ஓகேங்களா? அப்போ அது கரெக்டு. அப்புறம் செகண்ட் பார்த்திங்கன்னா ஃப்ளூ கேஸஸ் கேன் பி ட்ரீட்டட் ஆஸ் அ ஹோமோஜினியஸ் மிக்சர் ஆஃப் கேஸஸ். ஏன்னா ஃப்ளூ கேஸ்க்குள்ளே
நம்ம வந்து எந்த ரியாக்ஷனும் நடக்காது ஒவ்வொரு கேஸ்க்குள்ளேயும். அதனால் அவங்க வந்து ஃப்ளூ கேஸ் வந்து ஹோமோஜினியஸ் மிக்சர் ஆஃப் கேஸ்ன்னு சொல்கிறாங்க. அதனால் அதுவும் கரெக்டுன்றாங்க. ஹென்ஸ் ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் டெஃபினிஷன் ஆஃப் பியூர் சப்ஸ்டன்ஸ் அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் அன் எக்ஸாம்பிள். ஸோ போத் ஆர் ட்ரூ. இந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 ரெண்டுமே ட்ரூ. கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் சொன்னோன்னா ஸ்டேட்மெண்ட் 2 கொடுத்துட்டு ஸ்டேட்மெண்ட் 1 சொல்லியிருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். எனிவே இங்கே தான் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து எக்ஸ்ப்ளனேஷன், ஆப்ஷன் 2 பி வந்து அதாவது ஸ்டேட்மெண்ட் 1 வந்து எக்ஸ்ப்ளனேஷன், ஸ்டேட்மெண்ட் 2 வந்து அதுக்கான ரீசன், அதுக்கான எக்ஸாம்பிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே கரெக்டு அப்படின்னு சூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு அட் த கிரிட்டிக்கல் பாயிண்ட் எனி சப்ஸ்டன்ஸ். கிரிட்டிக்கல் பாயிண்ட்னால என்னது, லிக்விடும் வேப்பரும் வரணும். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆப்ஷன் சியில் தான் இருக்குது. வில் லூஸ் ஃபேஸ் டிஸ்டிங்ஷன் பிட்வீன் லிக்விட் அண்ட் வேப்பர். அந்த டிஃப்ரென்ஸே இருக்காது. அப்படியே லிக்விட் டோட்டலாக வேப்பராக கன்வெர்ட் ஆகும். இன்பிட்வீனில் ஒவ்வொரு ட்ராப்லெட் அல்லது லிக்விட்லேருந்து வேப்பராக கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் டோட்டலாக லிக்விட் அப்படியே வேப்பராக கன்வெர்ட் ஆகும் ஃபுல்லாகவே. அதனால் இந்த இடத்துல வந்து வில் லூஸ் ஃபேஸ் டிஸ்டிங்ஷன் பிட்வீன் லிக்விட் அண்ட் வேப்பர் கிரிட்டிக்கல் பாயிண்ட்னாலே. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரிபிள் பாயிண்ட் அண்ட் கிரிட்டிக்கல் பாயிண்ட் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஆக்சுவலாக வாட்டருக்கு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் பாயிண்ட் வந்து 0 டிகிரி செல்சியஸ் அண்டு 0.06 பார்னு நினைக்கிறேன் ப்ரெஷரு. அதே மாதிரி கிரிட்டிக்கல் பாயிண்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 221 பார் ப்ரெஷரு, 374 டிகிரி செல்சியஸ். ஆனால் இங்கே ட்ரிபிள் பாயிண்ட் அண்ட் கிரிட்டிக்கல் பாயிண்ட் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கேட்குறாங்க. ஆப்ஷன் வந்து டின்னு சொல்லியிருக்காங்க. கார்பன் டை ஆக்சைடுக்கு ட்ரிபிள் பாயிண்ட் வந்து 5.18 பார். கார்பன் டை ஆக்சைடுக்கு ட்ரிபிள் பாயிண்ட் வந்து 5.18 பார். அதே மாதிரி கிரிட்டிக்கல் பாயிண்ட்டு 73.8 பார், 73.8 பார் ரெஸ்பெக்டிவ்லி. ஓகே. அப்போது கார்பன் டை ஆக்சைடுக்கு ட்ரிபிள் பாயிண்ட் கேட்டால் 5.18 பார், அதே கிரிட்டிக்கல் பாயிண்ட்னு கேட்டோம்னா அது வந்து 73.8 பார். ஓகேங்களா? ஸோ இந்த வேல்யூஸ்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும் போல். ஸோ கிரிட்டிக்கல் பாயிண்ட்னா 73.8 பார், ட்ரிபிள் பாயிண்ட்னா 5.18 பார். இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின் ஆன்சரில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாலோ இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கான சரியான ஆன்சரை நான் கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் டு ஆல்.